அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குக்கரில் இன்றைக்கி சூப்பராக மட்டன் பிரியாணி செய்யலாங்க. வாங்க. 1/2 கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்குறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, ஏன்னா மட்டன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால் 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு, உங்களுக்கு ஏலம் ஆட்டுக்கறியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 5 விசிலில் வெந்துருங்க. இல்லை கொஞ்சம் ஆடு முத்தின கறியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 8 விசில்லேருந்து 10 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. நல்லா வேக வச்சு நம்ம மட்டனை எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும், நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வாங்கின சீரக சம்பா அரிசி வந்து புது அரிசிங்க. அதனால் நான் வந்து எடுத்த உடனே ஊற வைக்க வேண்டாம். நீங்கள் புது அரிசியாக பழைய அரிசியான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புது அரிசியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கி வச்சுட்டு தாளிக்க போகும்போது ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 300 கிராம் அரிசி மட்டும் எடுத்துருக்குறேங்க. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கியாச்சு. நல்லா ஒரு 150 கிராம் பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 100 கிராம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கைப்பிடி அளவு, அதாவது 2 சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கறியும் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை கழுவிடலாம். கழுவிட்டு நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இதே பக்குவத்தில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து பழைய அரிசியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெங்காயம் தக்காளி நறுக்க முன்னையே அரிசியை ஒரு தடவை கழுவிட்டு ஊற வச்சுடுங்க. புது அரிசி அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, நீங்கள் 2 அரிசி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு மாவு மாதிரி இருந்துச்சுன்னா அது புது அரிசிங்க. நல்லா கடக்கு முடக்குன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பழைய அரிசி. அதனால் அரிசியை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துடுச்சு. நான் இன்றைக்கி 7 விசில் விட்டேங்க. மட்டன் நல்லா சூப்பராக வெந்து வந்துருந்தது. இப்போ அதை வேறு அடுப்புக்கு மாற்றிடலாம். பிரியாணிக்குன்னு சொன்னிங்கன்னா மட்டன் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த பீஸ் வந்து மட்டனில் அந்த பிரியாணியில் வந்து மட்டன் வந்து தனியாக தெரியும். இப்போது இன்னொரு குக்கர் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில், நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறீங்க அப்படின்னா கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தனி தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்து டைம் ஆக ஆக வரன்னு ஆகிடும். அதனால் கரெக்டான ஆயில் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெயோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயிலில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 2 நட்சத்திர சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் நீளமாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எடுத்த உடனே அதிகமாக உப்பு சேர்த்துற வேண்டாம். நம்ம மட்டன்லேயும் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்குறோம். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை பாதி அளவு வெந்ததும் நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். ஏன்னா தக்காளி வதங்கி வரும்போது இன்னுமே நல்லா வெங்காயமும் நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். நம்ம வெங்காயம் ரொம்ப வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் வந்து தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா மசியை இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. தக்காளி நல்லா மசியாக வதங்கிடுச்சு. கரண்டி வச்சு இப்படி நம்ம நசுக்கி விட்டு வதக்கணும் அப்படின்னா நல்லா மசியாக வதங்கிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா மசியாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் வந்து வீட்டில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே அரைச்சி யூஸ் பண்ணுவேங்க. 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்குறேன். அதாவது எப்போவுமே 100 கிராம் பூண்டுனா 100 கிராம் இஞ்சி சேர்த்து தான் நான் அரைக்கிற வழக்கம். அது மாதிரி ஈக்குவலாக நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போக வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்ச கறியை மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாங்க. தண்ணி இருக்கட்டும், நம்ம லாஸ்ட்டில் அதை அரிசி சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கறியெல்லாம் எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ கறியை சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பு இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். இது நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா. அது பிரியாணிக்கு ரொம்ப ஸ்பெஷலாக செய்த மசாலா. இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம சேர்த்த ஹோம்மேட் கரம் மசாலையிலே நம்ம காரமெல்லாம் சேர்த்துருக்குறோம். அதனால் அதிகமாக காரம் சேர்க்க வேண்டாம். நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருந்த மல்லி புதினாவும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே பெரட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மட்டனில் இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளந்து ஊற்றலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் புது அரிசி அப்படின்னு சொல்லி. இதே நீங்கள் பழைய அரிசியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும்.
நான் புது அரிசிங்கிறதுனால கரெக்டாக 1.5 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் வந்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு, அதை சேர்த்துட்டேன். 1 டம்ளருக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரிசியில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம லேசாக வடித்து எடுத்துடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம அரிசி சேர்க்க முன்னே உப்பு செக் பண்ணால் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு வந்து தூக்கலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த அரிசி நம்ம சேர்த்தப்புறம் வெந்து வரும்போது கரெக்டாக உப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. ஒரு அரை முடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கலாம். அந்த விதைகளை நீக்கிட்டு சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் முக்கியமாக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி வந்து எத்தனை விசில் விடணும், அதே சமயத்தில் சிம்மில் அதாவது மீடியமில் இருக்கணும். அளவுக்கு அதிகமாக தீ வச்சிட்டோன்னா அடியில் அடி பிடிச்சிடும். அடி பிடிக்காமல் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரணுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற அந்த கரெக்டான ஒரு ப்ரிப்பரேஷனில் தான் அந்த பிரியாணி வந்து சூப்பராக வருங்க. இப்போ அரிசியில் தண்ணி வடித்தாச்சு. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம எடுத்து இப்படி போடும்போது லைட்டாக தண்ணி இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தால் போதும். வர வரன்னு நம்ம அரிசியை வந்து வடித்து காய வச்ச மாதிரியெல்லாம் தண்ணி பண்ண வேண்டாம். இப்போ அரிசியை நம்ம சேர்த்தாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இப்போது கரண்டி வச்சு அரிசியை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு திருப்பியும் கூட நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ விசில் போட்டுட்டு ஒரு விசில் வரணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்தோன்னே அடுப்பை சிம்மில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க. 2 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா விசில் வந்து அடங்கினதுக்கப்புறம் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க பிரியாணி. நீங்கள் இந்த ஸ்டெப்பில் பண்ணினீங்கன்னா பிரியாணி அடி பிடிக்காது, அதே சமயத்தில் குழையாது. நல்லா உதிரி உதிரியாக அந்த மசாலாலாம் மட்டனில் பிடிச்சி சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. மணக்க நமக்கு குக்கரில் குழையாமல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நான் பவுலில் எடுத்து வைக்கும்போதே பிரியாணி எவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் கட்டாயம் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியோட அளவுகளும் தண்ணியோட அளவுகளும் அந்த நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வதக்கிறதுலேயும் தாங்க டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஹோட்டலில் பிரியாணிக்குன்னே ஹோட்டலுக்கு போகிறவங்க நிறைய பேர் நீங்கள் இப்படி செய்து கொடுங்க, சூப்பராக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.